Hi students. So introduction part 3. So இதில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் ஆர் த ஃபால்ஸ் இன் த லாஜிக் ஃபால்ஸ். ஸோ நிறைய ஃபால்ஸ் இருக்குது, பட் அதில் ஒரு முக்கியமாக ஒரு 3 ஃபால்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபால்ஸ் ரெஃபர்ஸ் டு எ ஃபிசிக்கல் டிஃபெக்ட் இன் எ சர்க்யூட்ஸ். ஃபிசிக்கல் டிஃபெக்ட் இன் எ சர்க்யூட்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபால்ட்னு சொல்கிறோம். ஸோ நேச்சர் ஆஃப் த ஃபால்ஸ் வந்து கேன் பி கிளாசிஃபைடு இன்டு 2 டைப்ஸ். ஒன்று வந்து லாஜிக்கல் ஃபால்ட், அனதர் ஒன் நான் லாஜிக்கல் ஃபால்ட். ஸோ லாஜிக்கல் ஃபால்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் எ பாயிண்ட் இன் எ சர்க்யூட் டு பிகம் த ஆப்போசிட் டு த ஸ்பெசிஃபைடு வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன சொல்கிறது, இது ஒரு அண்டிகேட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு அண்டிகேட், இது இன்புட் ஏ, இது இன்புட் பி அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்ம லாஜிக் 1ன்னு செட் பண்ணோம் அப்படின்னா டியூ டு ஃபால்ட் அது என்னவா எடுக்கலாம் அப்படின்னா 0வாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அண்டிகேட் வந்து ஷார்ட்டட் வித் கிரவுண்ட் சிக்னல் அப்படின்னா நம்ம என்ன தான் அந்த இடத்துல 1ன்னு இன்புட் கொடுத்தாலும் அது என்னன்னு இருக்கும், 0 தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால என்ன வரும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் 1 அப்படின்னா 1 ஈக்குவல் டு ஃபால்ட் ஃப்ரீ அவுட்புட்டில் 1ன்னு வரணும். பட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபால்ட் அங்கே என்ன வரும் அப்படின்னா ஃபால்ட்டி அவுட்புட் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 1 அங்கே வந்து 0ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து லாஜிக்கல் ஃபால்ட். ஓகேங்களா? நான் லாஜிக்கல் ஃபால்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா த ரெஸ்ட் ஆஃப் த ஃபால்ஸ் சச் எஸ் மால் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கிளாக் சிக்னல் வந்து எனேபிள் ஆக வேண்டிய இடத்துல எனேபிள் ஆகாமல் போகலாம். பவர் ஃபெயிலியர் நடக்கிறதுனால இருக்கக்கூடிய ஃபால்ஸ் வந்து எல்லாமே என்ன அப்படின்னா நான் லாஜிக்கல் ஃபால்ஸ். சரிங்களா? ஸோ இந்த எஃபெக்ட் ஆஃப் ஃபால்ஸ் கேன் பி represented by means of a fault and fault models. ஸோ இது வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து ஸ்டக்கட் ஃபால்ட், அனதர் ஒன் ஃப்ரிட்ஜிங் ஃபால்ட், இல்லைனா ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஸ்டக் ஓப்பன் ஃபால்ட். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டக்கட் ஃபால்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டக்கட் ஃபால்ட் அப்படின்றது ஸ்டக்கட் ஃபால்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாண்ட் கேட் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஏன்றது என்ன அப்படின்னா ஸ்டக்கட் 1. சரிங்களா? ஏன்றது ஸ்டக்கட் 1 அப்படின்னா நீங்கள் என்ன தான் ஏயோட வேல்யூ 0ன்னு கொடுத்தாலும் அது எப்போதுமே என்னன்னு தான் இருக்கும், 1ன்னு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ பியோட வேல்யூ ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஸோ நாண்ட் கேட் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் ஸ்டக்கட் 1னால என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? அது கீழே வந்து நான் அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நாண்ட் கேட் வித் ஸ்டக்கட் 1. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் 0 0. சரிங்களா? ஃபால்ட் ஃப்ரீ சர்க்யூட்ஸில் வந்து 1ன்னு இருக்குது. இது எல்லாமே வந்து ஃபால்ட் ஃப்ரீ, எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லாமல் இருக்கும்போது இந்த இன்புட்ஸ்க்கான கரஸ்பாண்டிங் அவுட்புட். ஸோ இது என்ன அப்படின்னா ஃபால்ட் ப்ரெசண்ட்டாக இருக்கும்போது, அதாவது ஸ்டக்கட் ஏ வந்து ஸ்டக்கட் 1ஆக இருக்கும்போது என்னென்ன அவுட்புட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நாண்ட் கேட்டில் இந்த நாண்ட் கேட்டில் சரிங்களா? ஸோ இந்த நாண்ட் கேட்டில் ஃபஸ்ட்டு வந்து 0 0ன்னு கொடுக்குறோம். ஸோ இதுவும் 0ன்னு கொடுக்குறோம், இதுவும் 0ன்னு கொடுக்குறோம். ஃபார் ஃபால்ட் ஃப்ரீ சர்க்யூட்ஸில் 0 0 அப்படின்னா அவுட்புட் என்னென்னு கிடைக்கும், நாண்ட் கேட்டோட அவுட்புட் வந்து 1ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல 1 இது வந்து ஸ்டக்கட் 1 அப்படிங்கிறனால இந்த ஸ்டக்கட் 1 ஃபால்ட்டை கன்சிடர் பண்ணும்போது இது வந்து 1 ஃபால்ட்டி அவுட்புட் இன்ஸ்டெட் ஆஃப் 0 அது வந்து 1ன்னு எடுத்துக்குது. பட் பி ஈக்குவல் டு 0. அப்போ ஏதாவது ஒரு இன்புட் 0னாலும் அவுட்புட் என்னன்னு தான் கிடைக்கும், ஸோ 1ன்னு தான் கிடைக்கும். அப்போ ஃபால்ட் ஃப்ரீ அவுட்புட்டும் ஃபால்ட்டி அவுட்புட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இதில் வந்து ஃபால்ட் இருக்கா ஏன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ இந்த ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டெஸ்ட் வெக்டார் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஸோ இந்த இன்புட் பாருங்கள். ஸோ இந்த இன்புட் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 1. சரிங்களா? ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு A equal to 0, B equal to 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ A equal to 0 அப்படின்னா B equal to 1 அப்படின்னா ஃபார் ஃபால்ட் ஃப்ரீ அவுட்புட்டில் என்ன வரணும், 1ன்னு அவுட்புட் வரணும். ஸோ ஆனால் இந்த ஃபால்ட்னால சரிங்களா A வந்து ஸ்டக்கட் 1 அப்படின்னால இந்த 0ன்னு எடுத்துக்காமல் அது என்னென்னு எடுத்துக்கணும், 1ன்னு எடுத்துக்கணும். அப்போ 1 என்னென்ன அவுட்புட் கொடுத்துரும் அப்படின்னா 0ன்னு கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபால்ட் ஃப்ரீ அவுட்புட், இது வந்து ஃபால்ட்டி அவுட்புட். ஸோ தெர் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரூ அவுட்புட் அண்ட் ஃபால்ட் அவுட்புட். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த 0 1 அப்படின்ற இன்புட் காம்பினேஷன் தான் நம்மளோட டெஸ்ட் வெக்டார் விச் டிடெக்ட்ஸ் த இன்புட் ஏ இஸ் அட் ஸ்டக்கட் 1 அப்படின்றத கன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரிங்களா?
ஸோ இப்போ இந்த ட்ரூத் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா 0 ஃபால்ட் ஃப்ரீ அவுட்புட்டும் ஃபால்ட்டி அவுட்புட்டும் ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி 10க்கும் ஃபால்ட் ஃப்ரீ அவுட்புட்டும் ஃபால்ட் அவுட்புட்டும் ஒரே மாதிரி இருக்குது. 11ன்ற இன்புட்க்கும் ஃபால்ட் ஃப்ரீ அவுட்புட்டும் ஃபால்ட் அவுட்புட்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இந்த 01ன்ற இன்புட் காம்பினேஷனுக்கு மட்டும் ஃபால்ட் ஃப்ரீயோட அவுட்புட் 1 இருக்குது, ஃபால்ட்டோட அவுட்புட் அதாவது ஏ ஸ்டக்கட் 1ன்னு கன்சிடர் பண்ணும்போது இருக்கக்கூடிய அவுட்புட் என்ன இருக்குது அப்படின்னா 0ன்னு இருக்குது. அப்போ இந்த டெஸ்ட் வெக்டார் தான் என்ன அப்படின்னா டிடெக்ட்ஸ் தி ஃபால்ட்ஸ் ஏ இன் ஸ்டக்கட் 1 அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா சிங்கிள் ஸ்டக்கட் ஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன ஃபால்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிட்ஜிங் ஃபால்ட். ஸோ பிஃபோர் தட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒரு 2 இன்புட் AND கேட். ஸோ இதில் இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ஆக்சுவலாக சம் ஸ்டிக் டயக்ராம் ஆர் லேஅவுட் டயக்ராம். ஸோ ஏன்றது ஒரு மெட்டல் ப்ளூ லைனில் இருக்குது, பின்றது மெட்டல் ப்ளூ லைன் இருக்குது, கிரவுண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா மெட்டல் ப்ளூ லைனில் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பிக்கும் கிரவுண்ட் லைனுக்கும் இடையில உள்ள ஷார்ட் கனெக்ஷனை காட்டுது. சரிங்களா? ஷார்ட் டு கிரவுண்டுன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இது மாதிரி ஒரு அண்டிகேட் இருக்குது. ஏன்றது மெட்டல் லைன், பின்றது மெட்டல் லைன், கிரவுண்டுன்றது தனி மெட்டல் லைன். அப்போ என்ன ஆகுதுன்னா பி வந்து கிரவுண்டோட ஷார்ட் ஆகிறனால இந்த பி வந்து என்ன அப்படின்னா ஸ்டக்கட் 0 ஃபால்ட் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இது ஸ்டக்கட் 0 ஃபால்ட்டில் இருந்துச்சுன்னா அவுட்புட் டிஃபால்ட்டாக என்ன இருக்கும்? ஸோ என்ன இன்புட் கொடுத்தாலும் சரி, அண்டிகேட்டில் 0 கொடுத்தாலும் சரி, இல்லை 1 கொடுத்தாலும் சரி, இல்லை 0 கொடுத்தாலும் சரி, இல்லை 1 கொடுத்தாலும் சரி, என்ன இன்புட் கொடுத்தாலும் இதோட அவுட்புட் என்ன இருக்கும் அப்படின்னா 0 தான் இருக்கும். ஸோ அப்போது பி வந்து ஸ்டக்கட் 0 அப்படிங்கிறனால அவுட்புட் சி என்ன ஆகும்? ஸ்டக்கட் 0ல் இருக்கும் ஃபார் அண்டிகேட்டுக்கு. சரிங்களா?